180 பேர் கெட்டவனா இருக்கான், அயோக்கியனா இருக்கானே, 20 பேர் தான் நல்லவர் இருக்கானே, 20 பேர் எப்படா ஜெயிக்க முடியும்? கத்த ஆக முடியும். பின்ன என்ன செய்ய? 20 பேர் தான் புரியுது. அவர் பேசுறது 20 பேருக்கு தான் புரியுது. அவர் சொல்ற தத்துவம் 20 பேருக்கு தான் புரியுது. மிச்சத்தை இருக்கிற தற்குறிக்க போற சினிமாவை பார்த்துட்டு இருக்குதுங்க. சினிமா போதையிலே இருக்குதுங்க. அதாவது குடி போதையை மாத்திரலாம், பொம்பளை போதையை மாத்திரலாம், இந்த போதைகளை கூட மாத்திரலாம். ஆனா இந்த சினிமா மோகம் இருக்கு, அது ரொம்ப மோசமானதுன்னு புரிய வச்சிருச்சு தமிழ்நாட்டு மக்கள். உமாவா? ஓகே, லேடிஸாப்பா, ரொம்ப நன்றிப்பா. லைவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? வாடா தம்பி, கென்பி, உன் பேரை போட்டு போடுறா தம்பி. அது தலைமை செயலகத்திலையும் வரும். ஒரு நாளைக்கு உட்காந்து இதுலேயே உட்காந்துருக்கும். சரியா? அது எல்லா இடத்துலையும் உட்காரும்பா. அது வந்து இதில் சிவனும் பார்வதியும் பாதி பாதின்ற மாதிரி விஜயும் திரிசாவும் ஒன்று, 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று. அவங்க எல்லா இடத்துலையும் வந்து உட்காருவாங்க. சரியா? யார் எல்லாருமே அப்படித்தான். நீ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பசங்க ஆம்பளை எல்லாருக்குமே வந்து நீங்களாம் வப்பாட்டி தாராளமாக வச்சுக்கலாம். பொண்டாட்டி பிள்ளைலாம் அடிச்சு விரட்டிட்டு வப்பாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வப்பாட்டி வச்சு சந்தோஷமா நீங்கள் வாழலாம். உங்களுக்கு வந்து பெருமை. முன்னெல்லாம் வந்து வப்பாட்டி வச்சுக்க செருப்பால் அடிப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அதுவல்ல. நீங்கள் வப்பாட்டி வச்சு சந்தோஷமா வாழலாம். சரிங்களா? அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இப்போ உள்ள ஆட்சி. சீமான் பல தோல்விகளை கண்டிருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? ஒரு கை தட்டிலாம் ஓசை வராது, பல கைகள் தட்ட ஓசை வரமா இருக்கும். சீமான் கூட்டணி வைக்க வேண்டும். சீமான் கண்டிப்பாக கொண்டாடலாம்ப்பா. ஓகேங்களா? சீமான் கண்டிப்பாக வரப்பா. நீ ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துருங்க. ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன், ஒரு தடவை சீமான் சான்ஸ் கொடுங்க. தமிழ்நாடு மாறலைன்னா என் கழுத்தை எடுத்துட்டு போயிருங்க. யாராவது நான் சொல்கிறேன், வாக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. என் கழுத்தை எடுத்துருங்க. தமிழ்நாடு மாறலைன்னா என் கழுத்தை எடுத்துருங்க. ஆமாம், இன்னைக்கு கொடி ஏறிடும். நீங்கள் சொல்வது உண்மை 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 உண்மை. யார் அது இத்தனை உண்மை போட்டுக்கிறது? அப்படித்தான் இப்படித்தான் இருக்கு. நல்ல கமெண்ட். சரி விடுங்க, சீமான் ஒரு காலம் வரும். விடுங்க, விஜய் முதல்வர் இருக்கட்டும். சீமான் வந்து தப்பா ஆகணும். சத்தியமாக சொல்கிறேன், சீமான் வந்து தான் ஆகணும். சரியா? அவர்கிட்ட தான் வந்து நிறைய ஒரு செயல்பாடு இருக்குது. இது மண்ணு மலையெல்லாம் மாற்றுறதுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது, ஆளுமை இருக்குது. நல்லா 18 வருஷமா அவர் நல்லா கற்று வச்சிருக்காரு. சரிங்களா? நல்லா கற்று வச்சிருக்காரு. அடிச்சு தூக்கி எல்லாத்தையும் வம்சம் பண்ணிடுவான். எவன் எடுத்து வரணும் 50 பேர்த்து அடிச்சு தூக்கி போட்டு தமிழ்நாட்டை சூப்பராகிடுவார். ஓகேங்களா? அதுக்கு நான் கேரண்டி தரேன், வரும். நான் என்ன சொல்கிறது, கடவுள் காலம் நடத்தும். வப்பாட்டி பயிலுக்கு அதுதான் நான் இப்போ சொன்னேன்டா தம்பியே. குரங்கு, இப்போ அதை தான் நான் சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் எல்லாரும் வப்பாட்டி வச்சுக்கலாம். வப்பாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் பாசக்கார ஊருக்காரங்க. சரியா? பாசக்கார ஊருக்காரங்க. எங்கள் இதயத்தில் பாசம் மட்டும்தான் இருக்கும், அன்பு மட்டும்தான் இருக்கும். அனுமான் வந்து கிழிச்சு காட்டுறது மாதிரி எங்கள் இதயத்தில் போகிற அன்பு, நல் ஒழுக்கமும், நல்ல ஒரு அரணும், பிறருக்கு உதவி செய்கிற சிந்தனையும் எங்கள் ஊருக்காரங்களுக்கு உண்டு. நீ வீடியோ பாரு, உனக்கு தெரிஞ்சிடும். சீமானுக்கு இப்போ குழந்தை பிறந்தா என்னப்பா? குழந்தை பிறந்தா என்ன தப்பாப்பா? அவர் பொண்டாட்டி தானப்பா பெற்றிருக்காரு, வேறு யாருக்கும் பெறலப்பா. அவர் பொண்டாட்டிட்ட பெற்றிருக்காரு. அவர் காலம் கடந்து 45 வயசில் கல்யாணம் முடிச்சாரு. என்ன செய்யறது? அவர் கல்யாணமே வேணாம்னு இருந்தவர். மக்களுக்காக மண்ணுக்காக தன்னை தியாகம் பண்ணார். அது விடாமல் அந்த பொண்ணு விரட்டி கல்யாணத்தை முடிச்சு போடுச்சு. அதுக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு திரிசா, விஜய், அப்பா அம்மா 3 பேரும் இருக்கட்டும்டா பக்கத்தில் இருக்கிற. அதனால உங்களுக்கு பிடிக்குது. திரிசாலாம் கூட இருந்தால் தானே பிடிக்குது. கட்டண பொண்டாட்டி கூட இருந்தால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவளை அவதூறு பேசி அசிங்கம் பேசி வெளியே தூக்கி போட்டுறீங்க. கட்டண பொண்டாட்டி, இத்தனை காலமா வாழ்ந்த பொண்டாட்டி, 2 பிள்ளைகளோட முத்து பிள்ளைங்களை வச்சிருக்கிறோம். அவங்களெல்லாம் தூக்கி வெளியில போட்டுறீங்க. பாவம், அந்த பொண்ணு இப்போ ஏதோ பட்டு வாபஸ் வாங்கிடுச்சு கேட்ச. நல்ல பொண்ணு, அது ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கு துரோகம் பண்ற இவனுக்குலாம் என்ன கெதி கொடுக்க போதோ கடவுள் தெரியல. கண்ணுக்கு கண்ணா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ற அந்த ஆம்பளைக்கு கண்டிப்பா கடவுள் சரியான தண்டனை கொடுப்பான். சங்கீதா கொடுத்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தா அந்த கேஸ் டைவர்ஸ் வாங்கினா அஜய் திரிசா கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அதனால டைவர்ஸ் கொடுக்கல. ஓஹோ, அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சிவாசி, நீ என்ன வாய்ப்பு கேட்குற? உனக்கு நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன கேட்ட சுரேஷ்? சொல்லு. நான் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்கிறேன்ப்பா, நான் சொல்கிறேன். தரமான கேள்வி, தரமான பதில். ஓகேவா? பாசக்கார ஊர்னா நீங்கள் பாண்டிச்சேரி தானே? இல்லை, தவறு. பாண்டிச்சேரியில் யார் பாசமாக இருக்கிறது? அதுவே சேர்த்து வேறு கலந்து இருக்கிறது. அதை போய் சொல்லிட்டு இருக்கிறேன். லைவ் ஓகே, லைக் ஓகேப்பா. ஓகே, ரொம்ப நன்றிப்பா. கலைச்செல்வி, என்ன முத்து வருகப்பா. வணக்கம் முத்து. லைக் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. சிவாசு, அம்மா, இந்திய மக்களுக்கு ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அவர் என்ன செய்வார் என்று முதலில் பார்க்க வேண்டும். அம்மா தம்பி, நான் நிறைய லைவ்ல அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாங்க, எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் சொல்றாங்க, அவர் உட்காந்துட்டு இருக்காரா, கத்துட்டு இருக்காராம். கத்துட்டு அப்புறமா மக்களுக்கு செய்வாராம். இது எந்த லாஜிக்னு எனக்கு புரியல. 10,000 ரூபாய் வேலைக்கு போனாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். 10,000 ரூபாய் வேலைக்கு போறவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை கொடுக்குறான், இல்லைன்னா வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். நீ எப்படி 7 கோடி மக்களுக்கு நீ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எப்படி தூக்கி உட்கார வைக்கிற? அந்த அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருக்கா? ஒரு சினிமா பிளாஸ்ல சினிமாவில் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி இதிலே வாழ்ந்து மக்கள்னா என்ன, கஷ்டம்னா என்ன, சோறுனா என்ன, தண்ணினா என்ன, அதனால மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாம, எதுவுமே தெரியாம நல்ல சோவா பந்தாவா ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு டூப்பா இருந்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அவன் சொன்னதுக்காகவே சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நீங்க தூக்கி உட்கார வச்சீங்க? கேள்வி, என்னோட கேள்வி அதுதான். 1.5 கோடி மக்கள் எதுக்கு உட்கார வச்சீங்க? அதே தான் நானும் கேட்கறேன். ஏன் உட்கார வச்சீங்க நீங்க? 3 கோடி மக்களுக்கு அறிவு இருக்கு. சரிங்களா? அதனால அவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு அறிவே கிடையாது. சினிமாவில் அடிக்கிற மாதிரி சினிமாவில் பேச பஞ்சிட்டு
மாதிரி இங்கே பேசலாம்னு நினைச்சா உட்காந்து ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் பேச்சே வெளியே வருது. அத்தனை பேர் அத்தனை கேள்வி கேட்கறாங்க. ஒரு நாள் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்ல முடியுதா? கேட்டா பேச மாட்டார். எங்க சிஎம் பேசாத மனுஷன் எதுக்கு வந்து உட்காந்துருக்க? கேட்கறவங்களுக்கு பதிலே ஒரு நாள் சொல்ல முடியல. நீ எப்படி சரி கொண்டு வருவ? நீ என்னைக்கு கத்துப்ப? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அது வரைக்கும் நாங்கள் என்ன ஆகுறது? இப்போ எங்க வாழ்க்கை பாதி போயிடுச்சு. அப்போ விஜயலட்சுமி சீமானை வைத்தினர். இது என்ன தண்டனை? எப்ப சீமானே முட்டாளே ஜெய உன் பேர் என்ன பேருந்தலே சீமான் ஏமாத்தலப்பா, விஜயலட்சுமி ஏமாத்திட்டா. வயசுல இருக்கும்போது பழகினது ஒரு உண்மைதான். வயசுல எல்லாருக்கும் லவ் வரும், காதல் எல்லாமே வரும். அப்ப அவ சரியில்லைன்னு இவரு விலகிட்டாரு, அவள் வேற ஒரு ஆளை பார்த்துட்டு போயிட்டா. 3 நாள்கிட்ட போய் வாழ்ந்துட்டா. அதுக்கு எல்லாருமே சாட்சி கொடுத்துட்டாங்க. எப்படி அறிவில்லாம பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க. இப்ப வந்து என்ன வச்சுக்கோ, என்ன வாழ்ந்துக்கோ, எனக்கு பணம் கொடுன்னு வந்து கேட்கறா. இப்ப இவர் போய் அவளை வச்சு வாழ்ந்தாருன்னு வச்சுக்கோ, அப்பதான் சீமான விளக்க மாத்த கொண்டு அடிக்கணும். அவர் கொண்டாடிக்கு துரோகம் பண்ணல, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணல. சரிங்களா? அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. எப்பயோ பலன உள்ள கூட்டம் வந்துச்சு வாழ்றது எவ்வளவு பெரிய தவறு. அது தவறு இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யற துரோகம் இல்லையா? அது நல்ல ஆண்மகனுக்கு அழகா புரியுங்க. இதெல்லாம் அவ அப்பா ஆடிப்பட்டு 3 பேர்ட்ட போயிட்டு காசை பறிச்சுட்டு அவ அந்த வேலை பார்த்துக்கிட்ட ஃப்ராடுக்காரி பணத்துக்காக சீமான் கிட்ட வந்து அவ பேரை கத்துட்டு இருக்கா. இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்ல. இந்த புரிதல் இல்லையா? அப்ப நீங்க தான் விஜய் சிண்டோட செருப்பால் அடிச்சு வெளியில பத்தி விடணும். ஏமா எப்பயோ பழகிறதுக்கு இப்ப ஏமா வந்து அவர் கல்யாணம் முடிக்கும் போது எங்க போயிருந்தா என்ன பண்ணா? அப்ப அங்க ஒருத்தர் வேற ஒருத்தரோட அவ வாழ்ந்துட்டு இருந்தா. கல்யாணம் முடிக்கும் போது பப்பிக்கா தானே கல்யாணம் முடிச்சாங்க. தெரியாம கல்யாணம் முடிச்சாங்க. அவன் நல்ல உத்தமையா அங்க போய் சண்டை போட்டு கல்யாணம் பண்ண விட்டேன். 2 பிள்ளை பெத்து கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெத்து முடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு இப்ப வந்துட்டு அவர் ஒரு நல்ல ஒரு பேஸ்ல இருக்கும்போது வந்து மாட்டம் தட்டுற, கேவலப்படுத்துற. அவளை என்ன பண்ணலாம்? அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. கை நிறைய பேருக்கு முதலமைச்சருக்கு சரியான பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, சரியான முறையில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பப்பாட்டி கூட்டிட்டு வரது, பப்பாட்டி கூட்டிட்டு போறது எல்லாத்தையும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. எவ்வளவு கேவலமான மக்கள் பாருங்க. ஓட்டு போட்ட 1.5 கோடி மக்கள் பயங்கர கேவலமானவங்க நீங்க. விஜயலட்சுமி கணக்கு சொல்லாதீங்க. அவ ஒரு மோசமான பொம்பளை. இப்ப அவளை ஏத்திட்டு இருந்தாருனாக்கா இவரது மோசமான ஆம்பளை. அவளை வந்து ஏத்துட்டு இருந்தானா சீமான் மோசமான ஆம்பளை. ஏத்துக்காம அடிச்சு வரட்டவர் நல்ல ஆம்பளை. பொண்டாட்டி பிள்ளைக்கு துரோகம் பண்ணல, அவர் தான் மனுஷன். வா நீ வந்து வாழ்ந்து கொண்டு சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? இங்கே பொண்டாட்டி பிள்ளைய வச்சுட்டு அவனையும் சேர்த்து வாடனே அப்பயும் செருப்பு கட்டிட்டு அடிப்பீங்க. அதுதான் தப்பு. அப்பதான் அடிக்கணும். வேணான்னு சொல்ற ஒரு மகனை மதிக்கணும். புரிஞ்சுக்கோங்க அவரோட ஆளுமையை. யாரு வந்தாலும் இல்லை நமக்கு பயனில்லை. இல்லப்பா உழைத்தால் தான். ஆனா அந்த உழைப்பான காசு நம்மளுக்கு மொத்தம் உபயோகமாக தான் யோசி. சரியா? அரசியல் சரியில்லை. அதனால நம்ம சம்பாதிக்கிற பாதி சம்பாத்தி வெளியில போகுது, வீணா போகுது. பாதியில தான் நம்ம சாப்பிட முடியுது. அப்ப அரசியல் சரியாக இருக்கணும். அரசியல் சரியாக நமக்கு வேணும். அன்பு தோழிக்கு இனிய மதிய வணக்கம். உங்களுக்கு லைவ்ல பேசுறதுக்கு வேற எதுவும் இருக்காதா? நாட்டில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசுங்க. நாட்டில் நல்ல விஷயம் எதுன்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு எல்லாமே தேவையான ஒரு விஷயம் ஆன்மீகம், அரசியல் ரெண்டுமே சரியா இருக்கணும். சரிங்களா? ரெண்டுமே சரியா இருந்தா தமிழ்நாடு சிறக்கும். வேற நல்ல விஷயம் எது இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. லைக் பண்ணீங்களாப்பா? ஓகேப்பா. முத்து லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சிவாஸ் அம்மா ஒரு வருஷம் என்னிடம் நீ எப்படி இந்தியா பிரதமராக போகிறார், நீ விஜய் போல அழகாக இல்லையே என்று சொன்னார். அதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன் அம்மா. ஒன்றும் வருத்தப்படாது. சரியா? அழகுன்றது எங்க இருக்குன்றது நமக்கு தெரியும். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ஒரு பெரிய ஆணழகன்லாம் ஒன்றும் வரல. அவர் பெரிய ஒரு மன்மத குஞ்சாலாம் இல்லை. சரியா? விஜய் ஆரம்பத்தில் படத்தில் போய் பாரு, உன்னை விட மோசமாக தான் இருப்பார். இப்போதான் மேக்கப் போட்டு ஒரு அழகான பேச கொண்டு வந்து ஸ்டைல கொண்டு வந்துருக்காங்க. சரி, அழகுன்றது இடையில வரதான். அதெல்லாம் நீ பேச அது எப்பறம் அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் பார்த்தா நீ நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட நல்ல செய். எவன் சொல்றாலும் கேட்காத. உலகமே அப்படித்தான். நல்லவங்களை தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்யும். உலகம் அப்படித்தான் இருக்கு. வருத்தம்ல நீ படாத. நீ நல்லவன். அதில் நீ பெருமை கொள்ளும். கரெக்டாக சொன்னீங்க. எவன் வந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பாடு. அப்படித்தாப்பா நானும் நினைச்சேன். நாம உழைக்கிறதா நமக்கு சாப்பாடுங்க. ஆனால் இப்போ தான் நான் உணர்றேன். சரிங்களா? நம்ம உழைச்சோம்னால ஒன்றுமே முன்னுக்கு வர முடியல. ஏழையாக இருக்கிற நம்மளால முன்னுக்கு வர முடியல. நம்ம 300 சம்பாதிக்கணும், 100 150 ரூபா வெளியில போகிற அநியாய ஊழலில் போயிருது. நம்ம காசு காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊழலில் போயிருது. நம்மளுக்கு காசு மிஞ்சிறது 100 தான் மிஞ்சுது. அதில் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக சரியான அரசியல் நமக்கு வேணும். இன்னும் கொஞ்ச நாள் மலை காடு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போட்டால் எப்படி திம்ப? நீங்க உழைச்சி என்னத்தை திம்ப? விவசாயம் காக்கப்படணும், தண்ணீர் சரியாக சேமிக்கணும், எல்லாத்தையும் காக்கணும், இயற்கையை காக்கணும். அப்பதான் நீ சாப்பிடுவ. இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கப்புறம் அழிச்சு போட்டு போயிடுவாங்களே, அப்புறம் எப்படி திம்ப? ஏண்டா இவ தளபதி தொடலை எல்லாம் உங்களுக்கு தூக்கமே வராதா? இது போல வேற எதுவும் அரசியல் வேண்டாம், வேற பேசுங்களா? அரசியல் சாக்கடை அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு க்ளீன் பண்ண வேண்டிய கடமை நம்மளோட கடமை. அரசியல் சாக்கடை தான், அது கேவலம் தான். அதுக்கே ஓட் பண்றீங்க. அப்போ ஓட் பண்ணாதீங்க. அந்த சாக்கடையே நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. ஓட் பண்ணும்போது போய் நட்டஞ்சாச்சுன்னு குத்திட்டு வந்துடுறீங்க. அப்புறம் அது வேணான்னு ஏன் சொல்றீங்க? வேணாம்னா நீங்க ஓட்டே போடாதீங்க. நாலு அது பாட்டுக்கு கடந்துட்டு போகட்டும். நம்ம உழைச்சாத்தானே நமக்கு சாப்பாடு. நம்ம உழைச்சாத்தானே நம்ம சாப்பாடு. அப்பயே ஓட் பண்றீங்க நீங்க. அதையே செய்றீங்க. அது சொல்லுங்க முதல்ல எனக்கு. முத்து இப்போ நீங்க என்ன குறை கண்டுபிடிச்சிங்க? இன்னும் ஒரு 6 மாதம் போகட்டும். இல்லை நீ 6 வருஷம் 60 வருஷம் ஆனாலும் எதுவுமே மாறாது. எழுதி வச்சுக்கப்போ. 6 வருஷம் ஆனாலும் சரி, 60 வருஷம் ஆனாலும் சரி, எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, மாற்ற தெரியாது. சும்மா தான் காட்ட முடியும். நடிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம், அந்த படம் மாதிரி அரசியல் படம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கால முறை பார்த்துட்டே இருக்க, அந்த படம் தான் பார்க்க முடியும். நல்ல நமக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே மாற போகிறது கிடையாது. மாற்ற தெரியாது அவங்களுக்கு. தமிழ் தேசியத்தை வைத்து பொட்டி வாங்கும். ஆமாம், பொட்டி வாங்கும்லாம் சைமான் கிடையாது. சரியா? பொட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிரியப்பட்டு கொடுக்குறத வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? கோயிலில் சாமிகள் தான் பொட்டி வாங்குது. சாமிகள் தான் கோயிலில் உண்டியில் வச்சுட்டு எல்லாத்தையும் காசு வாங்குது. அது மாதிரி தான் இது. கலை கண்ணன் சீமான் ரொம்ப நல்லவர் தான். சிஎம்
தான் நல்ல வழியில். ஓகே தம்பி, ரொம்ப நன்றி. நீங்கள் பேசுகிற விஷயம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் தான். அது நம்ம நல்லது தான் நம்ம சொல்கிறோம். அது ஒரு சிலருக்கு அது பொறுப்புதில்லை, நம்ம என்ன செய்யறது? சொன்னால் வாழ்வதற்கு இருந்தாலும் குடும்பத்தை நடத்த முடியும். எவ்வளோ அரசியல் மாறினாலும் அது மாறாது. இல்லைப்பா, மாறும். கலைச்செல்வி நான் உனக்கு கேரண்டி தாரு. நாம் தமிழர் கட்சி வச்சு சத்தியமா சொல்றேன், நம்ம மாறும். நம்ம மாறாத விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். இதை மாற்ற முடியாது நம்ம நினைக்கிற அந்த சிந்தனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், ஒன்றும் யாருமே ஓட் பண்ணாதீங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், அப்படி கூட போயிடுவோம். எவனுமே வேண்டாம், விட்டுருங்க. என்னத்துக்கு? வாங்க அம்மா, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா, பிரிய நேசர். வணக்கம் ஐயா. நானும் உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்றேன். என்ன சொல்றீங்க? விஜய் முதல் படம் போய் பார்க்க சொல்றீங்களா? பார்த்தா என்ன நிலைமை? என்ன சொல்றீங்க? விஜய் முதல் படம் போய் பார்க்க சொல்றீங்களா? பார்த்தா என்ன நிலைமை? உங்களுக்கு தெரியாதா? அழகுங்கிறது எங்க இருந்து எப்படி வரும்ன்றதை நான் சொல்றேன், சரியா? பிறக்கும்போது எல்லாரும் ரொம்ப அழகோட இருக்க மாட்டாங்க. அழகு ரொம்ப ஒரு முக்கியமாக எடுத்து சொல்லக்கூடாது. நல்லது செய்றாங்களா, அதை தான் அந்த தம்பி வந்து என்னை கமெண்ட் பண்ண தம்பிக்கு நான் சொல்றேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல சிந்தனையாவது, ரொம்ப மக்களுக்கு நல்லது செய்யணும், பெரிய அளவில் வரணும்னு நாட்டை மாற்றணும்னு நினைக்கிற ஒரு தம்பி. அவன் சொல்றான், என்னை பார்த்து எல்லாரும் உதாசனப்படுத்தி கேவலமா பேசுறாங்க, நான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு தான் நான் அது பதில் சொன்னேன். பாயிண்ட். விவசாயிகள் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. மாற்றுத்திறனாளி தம்பி எல்லாமே போய் தம்பி, ப்ளீஸ் தம்பி, சொல்றதெல்லாம் கேட்காதீங்க தம்பி, சரிங்களா தம்பி? எதுவுமே மாறல தம்பி. சத்தியப்படிக்கு நீங்க போய் விவசாயி கிட்ட போய் கேளுங்க தம்பி. யாருக்குமே எதுவுமே மாறல. நான் சொல்ற ஒரே வார்த்தை, நான் நீ யாருக்கு மாத்திர என்ன மாத்திர என்னோட கேள்வி அல்ல. நான் வந்து சராசரி ஏழை பெண். ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு மொத்தத்துக்கு 10,000 ரூபாய் வருமானம், 15,000 ரூபாய் வருமானம் தான் வருது. இந்த சமூகத்தில் நான் வாழ ரொம்ப படுறேன். நான் கேட்குற ஒரே ரிக்வஸ்ட் இதுதான். நான் வாங்குற பொருள் ஊழல் இல்லாமல் எனக்கு வரணும். ஒரு கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு வாங்குறேன், இங்கே 150 ரூபாய்க்கு கொண்டாந்து என் கையில் கொடுக்குறான். ஒரு 2 ரூபா மாங்காயா 15 ரூபாய்க்கு என் கையில் கொண்டு கொடுக்குறான். இதில் ஊழல், ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. நீ இந்த ஊழல் ஒளி. ஏழையா இருக்கிற எனக்கு உதவி செய், பணக்காரனுக்கு உதவி செய்யாத. பணக்காரன் ஒரு இதில் இல்லைன்னா ஒரு இதில் பணத்தை வச்சு வாங்கிட்டு போயிடுவான். நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி வாழ்வேன்? போய் விவசாயி பாரு. விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். உழைச்சிட்டு பூராத்தி வெட்டிய திண்டத்துக்கு விலைக்கு கொடுக்குறேன். ஆனால் திண்டத்துக்கு வாங்கிட்டு வந்து இங்கே போகிற நம்ம கிட்ட சரியான விலை வச்சு விற்கிறாங்க. ஏகப்பட்ட விலை. போய் ரேஷன் கடையில் போய் எனக்கு சரியான அரிசி கொடு, சரியான அரிசி பருப்பு கொடு. அங்கே கூட எனக்கு அரிசி 80 ரூபா போட்டு அரிசி வாங்குறேன் நான். எனக்கு கட்டுப்படி ஆகும் என் வாழ்க்கைக்கு? என்னை போல இருக்கிற எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு யோசிச்சுப்பாங்க. ரேஷன் கடையில் 80 ரூபாய்க்கு அரிசி 40 ரூபாய்க்கு வாங்கி கொடு, பாதி விலைக்கு கொடு. அரிசி பருப்பு ரேஷன் கடை எல்லா பொருளையும் கொடு, ரேஷன் கடையில் கொடு, எங்களுக்கு பாதி விலைக்கு கொடு. காசு இல்லாமல் நீ என்ன மாத்திர வேணாம். எனக்கு மற்றதெல்லாம் நீ செய்யாத. மாமை சீரு, அந்த சீரு, இந்த சீரு, எனக்கு அது எதுவுமே வேணாம். 2500 ரூபா காசு எனக்கு எதுவுமே வேண்டாம். ரேஷன் கடையில் எனக்கு வேண்டிய பொருள்லாம் கிடைக்க வை, பாதி விலைக்கு கிடைக்க வை. ஊழல் இல்லாமல் கொண்டு வா எல்லா பொருளையும். நம்மளோட கேள்வி அதுதான், மற்றதெல்லாம் எதுவுமே நம்மளோட கேள்வி கிடையாது. என்ன சொல்றீங்க? ஐயோ சிஸ்டர், சே எல்லா இதுக்கும் போயிருக்கு. சாரி, கொஞ்ச நேரம் போடுங்க. பணம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து மத்திய அரசு மாநில அரசு அல்ல, அந்த ஜிஎஸ்டிக்கு துணையாக நின்று டிஎம்கே தனுஷ் உயர்வு காரணம், முக்கிய காரணம் டிஎம்கே தான். அடுத்ததுக்கு போட்டாச்சு, அப்புறம் என்ன? அதை பேசி என்ன செய்ய? நீ மாற்று வேமா. உங்களை மாதிரி தான் நம்பி ஓட்டு போட்டேன். சீமா தோல்வி மாற்றம் கொண்டு வர கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து போடுங்க. நம்ம இன்றைக்கி தோக்குறோம்ன்றக்காக நம்ம மாறக்கூடாது, சரிங்களா? ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம திரும்ப அறிவை செய்யணும். சிஸ்டர், முதல்ல வந்து விலைவாசிகளை குறைச்சலே போதுமானது. ஆனால் இனிமேல் குறைக்க முடியாது. அது சாத்தியமா இல்லையா? அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன்ப்பா. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு குறைச்சு கொடு, என்னோட வாழ்வாதாரத்தை மாற்றி கொடு. ஏலியா இருக்கிற என்ன பார்த்துக்கோ. ஓரளவுக்கு 10,000 சம்பாதிக்கிற நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு கீழே சம்பாதிக்க முடியாத பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மொழி, அவங்களுக்கு என்ன வழி? பிச்சை கண்டிப்பாக 30% இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிச்சைக்காரங்க 30% இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க போய் பாருங்க. ஒரு ஆளுக்கு காசு கொடுத்தா 10 பேர் தொடுத்துட்டு ஓடி வராங்க. இதெல்லாம் யார் மாத்துறது? என்ன சொல்றீங்க? இந்த ஓட்டுக்காகத்தான் மக்கள் உயிரோட வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்கல்லப்பா. எதுக்கு நம்ம உழைச்சா தான் நம்ம காசு, நம்ம ஏன் அதை போய் பார்க்கணுன்றீங்களா? அப்போ ஓட் பண்ணாதீங்க, யாருமே ஓட்டு பண்ணாதீங்க. அனைத்து தொழிலாளர்களும் வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சம்பள உயர்வு கொஞ்சம் அறிவித்து அது மட்டும் கொஞ்சம் சிறப்பாக இருக்க என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக வேலை கிடைக்கணும். எங்கள் வீட்டிலலாம் 3 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் தான் வேலைக்கு போகிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க. 2 டிகிரி படிச்சுட்டு 13,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த படிப்பை படிக்க வைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். இப்போ 13,000 வேலைக்கு போகிறாங்க. வேலையே கிடைக்கல. 13,000 வாங்கி வந்தால் எவ்வளவு? வீட்டு வாடகை 8,500 ரூபா போகுது. அப்போ மிச்சத்தில் நாங்கள் எப்படி வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் ரேஷன் கடை நாடி போக வேண்டியதாக இருக்குது. முத்து, டிஎம்கேல நான் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்களெல்லாம் கடத்தி தூக்கி போட்டுட்டீங்க, சரிங்களா? கடத்தி தூக்கி போடாது. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நாம் தமிழருக்கு ஓட் பண்ணுங்க. நாம் தமிழ் ஓட் பண்ணி